ஹாய். நேற்று 14th அன்னைக்கு கிளம்புன நம்ம பயணம் வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர் பக்கத்தில் இருக்க குமரகுண்டா அப்படின்ற ஊரில் இருக்கோம். இங்கேருந்து சித்தூருக்கு ஒரு 24 கிலோமீட்டர்ஸு. சித்தூர் போய் ஹால்ட் ஆயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் வழியில் இருட்டாயிருச்சு, கொஞ்சம் டயர்டாயிருச்சு. அதனால் இந்த குமரகுண்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு சின்னதாக ஒரு லாட்ஜ் இது பாருங்கள். இதில் தங்கிட்டு 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, நான் ஏசி. பரவாயில்ல, சுமாராக இருந்தது. இவ்வளோ இது ஒரு சின்ன கிராமம், இதில் ரூம் கிடச்சது பெரிய விஷயம். தங்கியாச்சு, தூங்கியாச்சு. இன்றைக்கி சீக்கிரம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலான்னு பார்த்தேன். டயர்டில் தூங்கிட்டேன். மணி இப்போ 8. இப்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி ஆகிடுச்சு. போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோங்க. பார்க்கலாம் இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே. நைட்டு நல்லா தூங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ போயிடலாம். சும்மா நான் தங்கின லாட்ஜை வந்து உங்களுக்கு காமிச்சேன். சப்போஸ் யாருன்னா இந்த பக்கம் வரீங்க, நைட் டைமில் வந்து சித்தூர் வரைக்கும் போக முடியல அப்படின்னா, இங்கே குமரகுண்டான்ற ஊரில் பரவாயில்ல, ரீசனபிளாக இருக்குது. 600 தான் சார்ஜ் பண்ணாங்க. 800 சொன்னாங்க, நான் 600 தான் சார்ஜ் பண்ணாங்க. பரவாயில்ல, வரலாம். ஓகே, வீடியோவில் பார்ப்போம். குமரகுண்டாலேருந்து கிளம்பிட்டோங்க. இதுதான் நம்ம தங்கியிருந்த லாட்ஜு. ரெசிடென்சி ரூம்ஸ் அப்படிங்கிற பேர் குமரகுண்டாவில் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. சரி, அப்படியே போகலாம்.
ஆறு காலியாக இருக்குது, தண்ணியே இல்லை. ஒன்றை யாரை கிராஸ் பண்ணுறோம், ஆற்றுல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, வறண்டு போயிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே போட்டுட்டோம் ரூமு. கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு சின்ன ஊர்னு சொல்ல முடியல, பெரிய ஊர்னு சொல்ல முடியல. பெங்களூர் ஒன்றும் 203 போட்டிருக்கு, அவ்வளோ வராது. நமக்கு வந்து 170 என்னவோ தான் வரும் கேஆர்புரம். மியூசிக் எதனா சாங்ஸ் கேட்கலான்னு பார்த்தா அந்த சாங்ஸோட யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் அப்படியே போக வேண்டியதாக இருக்குது.
சரிங்க, ரொம்ப நேரம் எதுவும் பேசாமையே போயிட்டுருக்கோம். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்குமா? சரி வாங்க. இந்த உலகத்துலேயே முதல் சைக்கிளை கண்டுபிடிச்சது யார், அதுக்கு என்ன பேர், எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், என்னால் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு பேச முடியல. ஸோ நான் அது ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இந்த சைக்கிள் உருவான வரலாறு, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது சைக்கிளில் தயாரித்த போது, அதுக்கப்புறமா அது எப்படி வந்து உருமாறிச்சு, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் அது ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன். ஆயிரத்தி 1817 வந்து ஃபஸ்ட்டு பைசைக்கிள் வந்து உருவாச்சுங்க. அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஃப் மிஷின். உலகத்திலேயே முதல் பைசைக்கிளினுடைய பேர் லாஃப் மிஷின். இதை வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இல்லை, இது ஒரு தனி வீடியோவாக போட்டுடலாம், ஏன்னா முடியலை, பேசிக்கிட்டே ஓடுறது ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக. இது வந்து டே 2ங்க. டே 1 பெரம்பூர்லேருந்து கிளம்பி செவ்வாப்பேட்டையிலேருந்து திருத்தணி வந்து திருத்தணியில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு கோயில் மாதிரி இருந்தது, அங்கே வந்து ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி சித்தூர் போயிடலான்னு நினச்சோம். ஆனால் சித்தூர் போக முடியல. நடுவுலையே குமரகுண்டா அப்படின்ற ஊரில் லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு இப்போ குமரகுண்டாலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஏர்லி மார்னிங் கிளம்பணுன்னு பிளானு. ஆனால் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எந்திரிச்சது லேட்டு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டலாம். இது வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுனால சீக்கிரமாக ரெஸ்ட் எடுக்க தோணுச்சு. இன்றைக்கி லேட்டாக தானே கிளம்பியிருக்கோம். ஸோ நைட்டு மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் வழியில் என்ன மாறுதுன்ட்டு. என்னென்னா பிளெயின் ரோடாக இருந்தால் பரவாயில்லைங்க, இது எல்லாம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. டவுன் வரும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிடுது. அதனால் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் ரொம்ப பரவாயில்ல. இதுவும் ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நான் அப்படி அந்த சென்னையிலேருந்து காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி அப்படி தான் போயிடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த சைடை விட இது இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்லா நிறைய க்ரீனரிஸாக பார்க்கலாம். பச்சை பசேர்னு மரம், செடி, சின்ன சின்ன கிராமங்கள், அப்படி போயிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். அதுதான் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணேன். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் இந்த ரூட்டு, பட் ஆனால் இது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட எதுவும் கிடைக்காது, அவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரில, ஆனால் இங்கே
மாற்றும் போது தான் தெரியும். தனமேடு ஒரு டிஃபன் கடை சின்னதாக இருக்குங்க. சாப்பிட்ருவோமா? சாப்பிட்றலாம். அண்ணா இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜாண்ணா? வெஜ்ஜா? தேங்க்ஸ், சூப்பருங்க. வெஜ்ஜு கிடச்சிருச்சுங்க. போவோம் அப்படியே சாப்பிடுவோம். ஹோட்டல் அம்மன். இன்னைக்கு எல்லாம் நான்வெஜ் எங்கேயுமே இருக்காது, வெஜ்ஜு மட்டும்தான். பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கலுக்கு தான். சரி, ஸ்ரீ அம்மன் ஹோட்டல். இங்கேயே சாப்பிட்ருவோங்க. இது விட்டாச்சுன்னா அப்புறமா எங்கே கிடைக்குன்னு தெரில. ஐயோ, நான்வெஜ்ஜில் போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, நமக்கு வெஜ்ஜு கொடுத்தா போகிறோம். என்னென்னா மாலை போட்டிருக்கேன், அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சரி உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே மங்கி இருக்கா? இல்லை சரி சரி. இல்லை அந்த இது சைக்கிளில் இல்லை, இதெல்லாம் வச்சுட்டு போகிற வச்சுக்கலாம், அதுக்கு தான். அப்படியே போய் சாப்பிடுவோம். என்ன வேணுமா அண்ணா? இட்லி கொடுங்கண்ணா. உட்காருமா. இது என்ன ஊர்? தெங்கால். தெங்கால் ரைட்டுங்க. தெங்கால்ன்ற ஊரில் அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்புவோம். ஏன்னா இங்கே விட்டாச்சுன்னா அப்புறம் எங்கே கிடைக்கணும்னு தெரில, நல்லா இருக்குமானு தெரில. இங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வெளியே வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு நல்லா ஒரு பார்க்க சுத்தமாக இருக்குது, அதனால் சாப்பிடுவோம். அண்ணா அப்படியே கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் ஃபேன் போட முடியுமாண்ணா? வாங்கியாச்சுங்க இட்லி வடை, சாப்பிடுவோம். நல்லா இருங்க இட்லி. இட்லி சாஃப்டா. சட்னி வைங்க. இட்லி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்குது. இட்லி சாஃப்டாக இருக்குது. வைங்க. போருங்க போருங்க. இந்த சட்னி எவ்வளோக்கா இட்லி? 5 ரூபா. சூப்பர், பரவாயில்லண்ணா. 5 ரூபாய்க்கு இட்லி கேள்விப்பட்ட ரொம்ப நாள் ஆகுது. மெட்ராஸு. ஆமாம், 15 ரூபா ஆகிறாங்க இட்லி. பாருங்க, 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபா வடை. நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண?
சரி, அங்கத்தி நாகரிகம் வேறு. அங்கத்தி வருமானமும் வேறு. இங்கே கம்மியாக சம்பாரித்து கம்மியாக செலவு பண்ணுறாங்க, அங்கே அதிகமாக சம்பாரித்து அதிகமாக செலவு பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சொல்ல மறந்துட்டேன், 3 இட்லி 2 இட்லி இருந்தால் போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய சாப்பிட்டா ஓட்ட முடியாது வண்டி, அதுக்கு தான். நீங்கள் வச்சுட்டீங்க, நல்லா தான் இருக்கா? ஆமாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. விடவும் மனசு இல்லை. சாம்பார் ஊற்றுங்க கொஞ்சோண்டு. கொஞ்சம் சட்னி ஊற்றுறீங்களா? இலை வச்சிடுமா? சரிங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாங்க வீடியோ.